ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியணுங்கிறதுக்காக தான் இப்போது இந்த வெற்றி வேலை சொன்னேன். எத்தனையோ விஷயங்களை நீ எதிர்பார்த்தும் நடக்கணும்னு ஆசைப்பட்டும் கூட பல விஷயங்கள் நடக்காம கிடைக்காம நீ கஷ்டப்படுறதையும் வேதனைப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே தடைகளை தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வெற்றி வேலை சொன்னேன். உன் வேண்டுதல்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில பழிச்சே தீரும். வாழ்க்கையில எப்பவுமே எல்லாமே உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதுதான், நீ நினைச்சது போல நடக்காமல் இருப்பதுதான் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. நான் எதுக்காக உனக்கு சில விஷயங்களை கேட்டும் கொடுக்காம இருக்கேன்றதையும் அதுவும் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேங்கிறதையும் காலம் நிச்சயமாக உணர்த்த தான் போகுது. எப்பவுமே உனக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக நேர்மையாக சரியாக நியாயமாக நடந்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாருக்கும் நீ உண்மையா இருந்தீனா, எல்லாருக்கும் ரொம்ப நேர்மையா நியாயமா சரியா நடந்துக்கிட்டினா உன்னை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. அறிவற்றவன் முட்டாள்னு 1000 பேர் சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்போதுமே உண்மையாக இருப்பவர்களையும் நல்லவர்களையும் நம்புவதும் கிடையாது, அவங்கள ஏற்றுக்கிறதும் கிடையாது. எல்லாரும் கெட்டவங்களா இருக்கும்போது நீ ஒருவன் மட்டும் சரியாக இருந்தா உன்னைதானே தப்பா நினைப்பாங்க. அவ்வளவுதான் இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னதான் எல்லாத்தையும் சரியா செஞ்சாலும், உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் நடந்து கொண்டாலும், எதிரில் இருக்கிறவங்க உன்னை எதிரியாக பார்க்கும்போது நீ செய்வதையும் தப்பா குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி யாராவது எதையாவது செஞ்சு உன் மனம் உடைக்கும் போதும், பல பிரச்சனைகளை கொடுத்து உன் மனசை கஷ்டப்படுத்தும் போதும் நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்னன்னா, மனமே தளர்ந்து போகாதேன்னு தான். உன் மனசுக்கு நீ நிறைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துக்கோ. கூடிய சீக்கிரமே உன் பெரும்படியாக எல்லா விஷயங்களையும் நானே என்னுடைய வெற்றி வேலின் துணை கொண்டு முன்னின்று நடத்த போறேன். வேலுங்கிறது என்னுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த ஆயுதம்னு உனக்கு தெரியும். இந்த வேலை கொண்டுதான் உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போறேன். அதனால தான் இந்த வெற்றி வேலை சொன்னேன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்துக்காகவும் எந்த விஷயத்திலும் எந்த சிந்தனையிலும் நீ தளர்ந்து போயிடாம தவறி போயிடாம சரியான வழியில முன்னேறி போகணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் மனித ரூபத்தில் நானே வந்து உனக்காக எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இந்த உலகத்துல நீ எத்தனையோ பேருக்கு ஆபத் பாந்தவனா அவசரத்துல உதவி செஞ்சதை எல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்ட தனமாக உன்கிட்டயே சண்டை போடுறதையும் உன்னிடமே சண்டைக்கு வருவதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். தேவை இருக்கிற வரைக்கும் காரியம் ஆகிற வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு உன்னை கொஞ்சியும் கெஞ்சியும் பேசுகிற மனிதர்கள் அவங்களுக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கவும், நீ எல்லாம் ஒரு மனித ஜென்மமானு கேட்கவும் கூட தயங்க மாட்டாங்க. சுயநல பைத்தியமாக வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதும், அடுத்தவங்களுக்காக ஓடி ஆடி உழைச்சி கஷ்டப்பட்டு தியாகம் செய்வதும் பெருசு கிடையாது. நீ செய்கிற தியாகமும், நீ செய்கிற உதவியும், நீ செய்கிற அவர்களுக்காக படுகிற கஷ்டமும் அவங்களுக்கு புரியுதான்னு யோசிச்சுக்கிட்டு செய்யி. எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு கடைசியில் நீ நடுத்தெருவில் நட்டாற்றில் நிற்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் ஓ மேல அக்கறை வச்சு இதை சொல்கிறேன். உழைத்து பெற வேண்டியது வருமானம், தானாக வர வேண்டியது தன்மானமும் சுயமரியாதையுங்கிறத மறந்துடாத. நீ மற்றவங்களுக்காக உழைச்சதும் அவங்களுக்காக யோசிச்சதும் பார்த்து பார்த்து செஞ்சதும் எல்லாமே போதும். இனிமே நீ உனக்காக சுயமரியாதை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு தன்மானத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டிய வேலைகளை செய்ய. இந்த உலகத்துல ஒரு மனிதன் சுயமரியாதையோடையும் இருக்கணும், வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வசதியானவனாகவும் இருக்கணும். அப்படி இருப்பவர்களை மட்டும்தான் இந்த உலகமே ஒரு ஆளாக நினைக்குது, மதிக்குது. உன் கண்ணீர் கதையையும் உன் கவலையையும் நீ படுற கஷ்டத்தையும்
இந்த மனிதர்கள் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு பார்க்கவும் மாட்டாங்க. நீ உன்னுடைய வருத்தத்தையும் வேதனையையும் வலியையும் சொன்னாலும் அதை யாரும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. மொத்தத்தில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு ஆதரவாக தோளோடு தோள் கொடுத்து துணை நிற்க இங்கு யாருக்குமே மனசு இல்லை என் செல்வமே. அதனால தான் எவ்வளவு வலிச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு நீ ஆறுதல் சொல்லிக்கோ. முடியாத பட்சத்தில் உன் அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவான்னு நான் சொல்கிறேன். உனக்கு இந்த அகில உலகம் முழுவதையும் ஆளுவதற்கு ஆசை இல்லை. அவ்வளவு பேராசை பிடிச்ச பிள்ளைகளும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் யார் காலடியிலையும் விழுந்து கிடக்கவும் யாருக்கும் பணிந்து நின்ற அடிமையாக வாழவும் விருப்பம் இல்லாத நீ சொந்த காலில் சுயமாக உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு துன்பம் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. எல்லா வகையிலும் உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா சூழ்நிலையிலையும் துணை நிற்க நான் தயாராக இருக்கேன். நீ எப்போதுமே நீயாக இருந்து நியாயமாகவே நடந்துக்கிறதால தான் பல பேருக்கு உன்னை பிடிக்காம போயிடுது. யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீ கவலைப்படாத. உன் அப்பன் முருகன் உனக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக உன் விருப்பு வெறுப்புகளை அறிந்து உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொடுத்து உனக்கு வெறுப்பான விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க தயாராகத்தான் உன்னை தேடி இந்த வெற்றி வேலோட உன் கண்களில் பட்டிருக்கேன். வாழ்க்கைனா கவலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை நிரந்தரமாக வச்சுக்கிட்டினா நீ நோயாளியாக மாறிடுவாய்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. கவலைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அதை கண்டுக்காம கவலைப்படாம போகக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போதும் அதை எப்படி கையாளுறதுங்கிறது உன்கிட்ட தான் இருக்கு. நீ அதை சரியாக திறமையாக கையாண்டு அது உன் மனசை எந்த விதத்திலும் பாதிக்காம அதை தாண்டி நீ ஜெயிக்கிறது தான் உன்னுடைய திறமை. பணம் வந்துடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக ஒருபோதும் உன் குணத்தை நீ மாற்றி கொள்ளக்கூடாது. பதவி வந்தாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகத்தை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது. எவ்வளவு ஆடம்பரம் வந்தாலும் வசதி வாய்ப்புகள் மாட மாளிகை கட்டினாலும் ஆணவத்தில் ஆடக்கூடாது. எப்போதுமே இந்த உலகத்தில் நீ எளிமையாக இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களும் சரி, இதில் இருக்க பொருட்களும் சரி, எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் அதிகமாக ஆடுனானா அப்புறம் அவன் வாழ்க்கையை நான் ஆட்டம் காண வச்சிடுவேன். பணம் வந்துருச்சுன்னு குணத்தை மாற்றிக்கிட்டு ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செஞ்சா அவனுக்கு கஷ்டம், கவலை, துக்கம், துயரம்னா என்னங்கிறத மொத்தமாக நான் குத்தகைக்கு கொடுத்துடுவேன் என் செல்வமே. அதனால தான் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் அதிகமாக அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருன்னு உனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தருக்கு நீ தேவையில்லைங்கிறத விட அவருக்கு உன் மதிப்பு தெரியலைங்கிறது தானே உண்மை. உண்மையாகவே உன் நல்ல குணத்தையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்ட யாரும் நிச்சயமாக உன்னை வேணான்னு சொல்லி விலகி போகவே மாட்டாங்க. உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களோடும் நீ அளவோடு பழகு. அமிர்தமாகவே இருந்தாலும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அது நஞ்சாகி விடும் அல்லவா? நன்றி மறந்து நீ செஞ்ச உதவிகளை மறந்து உன்னை விட்டு விலகி போகிறவங்களையும் உனக்கு கெடுதல் செய்யும் மனிதர்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ பாட்டுக்க உன் வேலையையும் வாழ்க்கையையும் கண்டுகொள்ள தயாராக இரு. இந்த உலகத்தில் இந்த முருகப்பெருமான் என்னை தவிர நீ வேறு யார் முன்பாகவும் தலை குனிஞ்சு நிற்கவோ அடிப்பணிஞ்சு போகவோ அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் உன் மதிப்பை நீ இழந்து விடாம தைரியமாக தன்மானத்தோடு வாழணுங்கிறது தானே இந்த அப்பனின் விருப்பம். எப்போவுமே எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை கவனமாக கையாளும் போது அது எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காது. ரெண்டு பக்கமும் வெட்டுற மாதிரி கூர்மையான கத்தி இருந்ததுன்னா நீ அதை எப்படி கவனமாக உபயோகிப்பியோ அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் எப்போவுமே எல்லா விஷயங்கள்லையும் ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி போல உன்னை காயப்படுத்த தயாராக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பி. சில பச்சோந்தி குணம் கொண்ட மனிதர்கள் எந்த பக்கம் யாருக்கிட்ட எப்போ வேணாலும் சாஞ்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்.
உனக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்பாக யார்கிட்ட வேணா எப்பொழுது வேண்டுமானாலும் போய் அறிவுரை கேளு. எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அவங்க கிட்ட கலந்து உரையாடு. ஆனா எப்போதுமே உனக்கான முடிவை நீதான் எடுக்கணும் என் செல்வமே. ஏன்னா உன்னுடைய விஷயங்கள்ல நீ முடிவு எடுக்கும்போது தான் அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை சந்திக்கவும் சமாளிக்கவும் உனக்கு சுலபமாக இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு உடனே அதை அப்படியே செஞ்சிட்டினா அதன் பக்க விளைவுகளையும் பின் விளைவுகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நீ திணறி போவ. அதுக்கு பதிலா நீயாகவே ஒரு விஷயத்துல களமிறங்கி உனக்கு எது சரியா வரும்னு யோசிச்சு முடிவெடுக்கும் போது அது இப்படி போச்சுன்னா என்ன செய்யலாம், அப்படி நடந்தா என்ன செய்யலான்ற ஒரு விஷயம் உனக்கு புரிய வரும். அதுக்காக தான் எப்பவுமே உன் வாழ்க்கையில எல்லா முடிவுகளையும் நீயே எடுன்னு சொல்றேன். உனக்கு பக்கபலமாக, உனக்கு ஆதரவாக, உனக்கு துணையா நின்று பேச வேண்டிய உறவுகள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை காயப்படுத்தி போகக்கூடிய சூழ்நிலைகளை நான் பார்க்குறேன். சில பேர் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துவதையும், சில பேர் செயல்களால் உன்னை கஷ்டப்படுத்துவதையும், சில பேர் மௌனமாகவே இருந்து உன்னை பழிவாங்குவதையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே எந்த மனிதரும் எந்த வகையிலும் உன்னை எதுக்காகவும் காயப்படுத்தாம நானே உனக்கு துணையாக நிற்க போறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க பூவாகவும் இருக்கலாம், பூவோல இருக்கக்கூடிய முள்ளாகவும் இருக்கலாம். முட்கள் போல சில மனிதர்கள் உன்னை குத்தி காயப்படுத்துபவர்களாக, தப்பானவர்களாக இருந்தாலும் நீ தைரியமாக துணிந்து வாழும்போது யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. கள்ளிச்செடியை சுற்றி நிறைய முள் இருக்குன்றதுக்காக அந்த கள்ளிச்செடியில் பூக்கள் பூக்காமலா இருக்கு? கள்ளிச்செடியில் பூவை பார்த்துருக்க தானே? அதுவும் நல்ல ருசியானதாக பழமாக மாறக்கூடியதாக மாறும். அதே போலதான் உன்னை சுற்றியும் முட்கள் போல சில மனிதர்கள் இருந்தாலும் நீ கள்ளிப்பூ போல அழகாக மலர்ந்து இனிமையான பழம் போல துடிப்பான ஆளாக துணிந்து காரியங்களை செய்யக்கூடிய ஆளாக புத்துணர்ச்சியோட புது வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. மற்றவங்களை குறை சொல்லி தான் தான் பெருசுன்னு சந்தோஷப்பட்டு கொள்கிற, பெருமைப்பட்டு கொள்கிற எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையை அமைதியா மனசுக்கு நிறைவா வாழ முடியாது. எப்பவுமே யாரையும் குறை சொல்லி நீ நல்லா வாழணும்னு நினைக்காத. நீயும் நல்லாரு, மற்றவங்களையும் நல்லா வாழ விடு. தவறே செய்யாம உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் நீ அதுக்கான விஷயத்தை நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்கள கண்டுக்காம அமைதியாக கடந்து போனாலே என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நிச்சயமா உன்னையும் உன்னுடைய அருமை பெருமையையும் உன்னுடைய உண்மையையும் நியாயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். அவர்கள் ஒருபோதும் உன்னை நம்ப போறதில்ல. அவர்களிடம் நீயும் போய் நம்புவதற்கான வாய்ப்புகளை நியாயப்படுத்தி பேசாம அப்படியே விட்டுட்டினாலே எல்லாம் தானாகவே சரியாகும்படி இந்த முருகன் அருள் செய்வேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை ஜெயிக்காம விட்டுட மாட்டேன். நீதான் இந்த உலகத்தில் வெற்றி பெற போற.